வணக்கம் மக்களே! ரீசென்ட்டா நான் ஜப்பான் ட்ராவல் டிப் ஒண்ணு ஷேர் பண்ணியிருந்தேன். ஜப்பான் வரும்போது ஏர்போர்ட்லேருந்து சிட்டி உள்ள ஆர் சிட்டிலேருந்து ஏர்போர்ட் போறதுக்கு, உங்க பெரிய பெரிய லக்கேஜஸ்லாம் தூக்கிட்டு ட்ரெயின்ல ட்ராவல் பண்ணீங்கன்னா, அது கம்ஃபர்டபுளாவே இருக்காது. எஸ்பெஷலி டியூரிங் பீக் ஹார்ஸ் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தேன். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா எமோத்தோ டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு சர்விஸ் கூட இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தேன் போன வீடியோல. இன்கேஸ் உங்களால அந்த சர்வீஸும் யூஸ் பண்ண முடியல அப்படின்னா, நீங்க பஸ் சூஸ் பண்ணிக்கலாம். மேஜர் சிட்டீஸ்ல இருந்து கண்டிப்பா ஏர்போர்ட்டுக்கு பஸ் சர்வீஸ் இருக்கும். அது ஏர்போர்ட்டுக்கு போற பஸ் மட்டுமே. அதாவது ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு நான் ஸ்பெஷல் பஸ்ஸஸ். நாட் இந்த லோக்கல் பஸ்லாம் கிடையாது. ஸோ நான் இப்போ சென்னை வரும்போது, யோக்கோஹாமால இருந்து இந்த ஒயிட் கேட் அப்படின்ற சர்வீஸ் யூஸ் பண்ணி ஏர்போர்ட்டுக்கு நான் அந்த பஸ்ல தான் ட்ராவல் பண்ணியிருந்தேன். ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. இந்த மாரி வெண்டிங் மிஷின் இருக்கும். அந்த வெண்டிங் மிஷின்ல போயிட்டு நீங்க எந்த ஏர்போர்ட் போணும், அதுல எந்த டெர்மினல் போணுங்கிறத பார்த்து நீங்க டிக்கெட்ட புக் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அந்த டைம்க்கு கரெக்ட்டா பஸ் வரும். அவங்களே லக்கேஜ் எல்லாம் ஏத்தி இறக்கிடுவாங்க. நீங்க தூக்கி ஏத்தி கஷ்டப்படணுன்ற அவசியம் கிடையாது. நீங்க இறங்குற டெர்மினல்ல லக்கேஜையும் உங்ககிட்ட குடுத்துருவாங்க. நீங்க அப்படியே எடுத்துட்டு ஜாலியா ஏர்போர்ட்குள்ள போயிடலாம். ஸோ இந்த மாரி டிராவல் டிப் யூஸ் பண்ணி உங்களோட ஜப்பான் டிராவல சூப்பரா மாத்துங்க. ஸோ நெறைய ஜப்பான் டிராவல் டிப் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்னோட யூடியூப் சேனல்ல ஜப்பான் டிராவல் டிப்னு ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்கு. அதெல்லாம் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ஜப்பான் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னோட பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.